இந்த பாஸ்மதி ரைஸ், மஞ்சள், வேம்பு, இந்த மூணு வந்து யூரோப்பிய நாடுகள் வந்து அவங்களோட வடிவ உரிமை அவங்க கிட்ட இருந்தது. இதுக்காக நீங்க வந்து உலக நீதிமன்றத்துல போய் போரிட்டு இது வந்து இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்திருக்கீங்க. இத பத்தி கொஞ்சம் பேசுங்க. இது போரிடுற அளவுக்கு ஒண்ணும் பெரிய காலம் இல்லைங்க. இது வாதிடுற விஷயம் மட்டும்தான். என்ன பண்ணுதுன்னா, இது ஒண்ணுலதான் நம்ம போனோம். வேம்புக்கான வழக்குல தான் நம்ம போனோம். இந்த வேம்பை என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் WR கிரேஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க, வேப்பங்கொட்டையை இடிச்சு சாறு எடுத்து அதை வந்து செடியில தெளிச்சா செடியில வர்ற நோயெல்லாம் போகுது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுல எனக்கு காப்புரிமை வேணும்னு சொல்லிட்டாங்க. பேட்டன் ரைட் வேணும்ங்கிறார் அவரு. இதுல எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகமயமாக்கம்னு ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க. இந்த சட்டம்லாம் எல்லா நாடும் விவாதம் பண்ணி வரல. பணக்கார நாடுகளா உன்னை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஏழை நாடுகளை கூட்டி கையெழுத்த மட்டும் வாங்கிட்டாங்க. கையெழுத்த போட்டா என்ன அர்த்தம்னா, அதுல சொல்லிக்கிற எல்லா நிபந்தனைகளையும் நம்மளை கட்டுப்படுத்தும். அதுல ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இப்ப நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த ஒரு காய்ச்சல் ஒண்ணு வந்தது போன வருஷத்துல, சிக்கன் குனியான்னு சொன்னாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்ப இலையை எடுத்துட்டு வந்து இலையை உருவிடுவாங்க. அதுல இந்த மிட்ரிப் மட்டும் இருக்கும். அது பேர் ஈர்க்குன்னு பேரு, வேப்பம். வேப்பம் இருக்க 2-3 வெட்டி சட்டியில போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டுட்டு அது வந்து நல்லா கொதி வந்த பிறகு எடுத்தறிஞ்சிட்டு குடிய கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துல குப்புன்னு வேக்கும். உங்க காய்ச்சல் போறதுன்னு தெரியாம போயிடும். காய்ச்சல் போயிடும், தலைவலி போயிடும், இந்த வயிற்ற புரட்டுறது சரியா போயிடும், தலை சுத்தல் போயிடும், எல்லாம் சரியா போயிடும். பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு பேரு வேப்பம் இருக்க கசாயம்னு பேரு. இன்னைக்கும் சித்த மருத்துவர்கிட்ட கேட்கிறேன், அவங்க சொல்றாங்க, ஆமா வேப்பம் இருக்க கசாயம் பெரிய வைத்தியம்னு சொல்றாங்க. போன வருஷத்துல இந்த சிக்கன் குனியா வந்து 5-6 பேருக்கு நான் சொன்னேன். நான் போன்ல தகவல் தெரியும், ஐயா இதை சாப்பிட்டுட்டு ஐயா நல்லா போச்சியான்னு தகவல் கொடுத்துட்டான். சரிங்களா? இப்ப இங்க இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பொதுவானதா இருக்கு, சமூகத்துல பொதுவானதா இருக்கு. ஆனா இந்த குளோபலைசேஷன்ல வந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன ரைட் என்ன சொல்லுதுன்னா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுது. அப்ப மற்றவன் மருந்து தயாரிக்கப்படாது. அப்படி தயாரிச்சான்னா அவன் இவனுக்கு கப்பம் கட்டணும், ராயல்டி கொடுக்கணும். அப்ப வந்து கம்பெனியுடைய தன்னுடைய லாபத்துக்காக அதை செய்யுது. இப்ப இத வேப்பங்கொட்டை விஷயம் அங்க போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, டெல்லியில வந்தனா சிவான்னு ஒரு போராளி இருக்காங்க. உண்மையான போராளி அவங்கதான். அவங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க, சுற்றுச்சூழலுக்காகவும் தொழில்நுட்பத்துக்காகவும் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை எதிர்த்து அந்த உலக நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. அது என்னன்னாக்கா, யூரோப்பியன் பேட்டன்ட் ஆபீஸ், அது மியூனிச்சில் இருக்கு. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 பேர் போயிருந்தோம். அதுல அவங்க ஒருத்தர், நான் ஒரு ஆளு, அப்புறம் பம்பாயில இருந்து ஒரு வியாபாரி வந்திருந்தாரு, அவரும் படிச்சவர், அவரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். இன்னொன்று காசி பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தாரு. எல்லாருக்கும் அந்த 2000 கிபி 2000 மே 9-10 அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியாலும் அவனுக்கு ஒரு வக்கீல் மட்டும் வந்திருக்காங்க. எங்க சைடு பாத்தீங்கன்னா 30 பேர் இருக்கிறோம். யூரோப்ல 50 பேரும் சேர்ந்தாங்க. வந்தனாவுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம்னு சொல்லி நாங்க என்ன வாதம் பண்ணோம்னா, நாங்க எங்க சமுதாயம் வந்து ரொம்ப மூத்த சமுதாயம். இல்ல எந்த காலத்துல வந்து வேப்ப மருந்துல பயன்படுத்தினாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு காலமா நாங்க மருந்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். நிலத்துல அந்த வேப்ப முன்னாக போட்டோம்னா அந்த பயில பூச்சி வர்றது கிடையாது. அது மாதிரி இந்த வேப்பண்ணையை வந்து அந்த எர்மகனூட்டியோட முதுகுல தடவிட்டீங்கன்னா அந்த பேனெல்லாம் வந்து வெளியில போயிடும். இந்த வேப்பம் கொட்டைய ஊசியில ஊத்தி நெருப்புல காமிச்சு அப்படி மூக்குல உறிஞ்சினீங்கன்னா அந்த தலையாக்க சரி அப்படியே இறங்கி முடியாது. அதனால ஒன்னொன்னு இருக்கிற மருத்துவ குணம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். அதனால நீங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. இதுதான் எங்களுடைய வாதமா இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த பேட்டன் ரைட்ல என்ன சொல்லியிருக்கிறான், ஒன்னு இன்வென்ஷன் இல்லாத கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டாவது தேர் ஷுட் பி நாவல்டி, அது ஒரு புதுமை இருக்கணும். மூணாவது என்ன பண்ணுதுன்னாக்கா, நம்ம வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கணும். அது அவங்களா போட்டுக்கிட்டது தொழிற்சாலைக்கு பயன்படுறதா இருக்கணும். இப்ப நாங்க முன்னாடியே செஞ்சிருக்கோம் சொல்லி நம்ம பேட்டர்னுக்கு கேட்க முடியாது. என்ன நம்ம செக்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம் தொழிற்சாலை. ஆனா சட்டமே அவங்களுக்கு எத்தாலும் போட்டுக்கிட்டாரு. அப்படின்னு எங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்ததுன்னா, இதுல இன்வென்ஷன் என்ன இருந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கறோம். ஆனா அவங்க வாதம் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க செக்ல ஆட்டிக்கிட்டாங்க, நான் இண்டஸ்ட்ரியல்ல லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறோம். லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கான ஒழிய இன்வென்ஷன் எதுவும் ஒண்ணும் இல்ல. அத வந்து பல விதத்துல செஞ்சோம். முதல்ல பேப்பர்காரனுக்கு பேட்டி கொடுத்தோம், டிவிக்காரங்க பேட்டி எடுத்து போய் போட்டாங்க, யூரோப் முழுவதும் போச்சு அது. அப்புறம் மத்தியான நேரத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தணும். ஒரு வேப்ப மரத்தையே ஒரு யூரோப்பியன் நம்பர் பேத்திட்டு வந்தார். அதை நடுப்புற கொண்டாந்து வச்சுட்டு அதுல 40 பேர் பேட்டன் ரைட் வாங்கியிருக்கான். அது எல்லாம் சீட்ல எழுதி தொங்க விட்டாங்க நம்பர் எல்லாம். ஒவ்வொரு ஆளா போய் வெட்டினாங்க. இது எங்க சொத்து, எங்க சொத்து, இதுல காப்புரிமை யாரும் வாங்கக்கூடாது அப்படி சொல்லி வெட்டினாங்க.
அப்புறம் கையில ஒன்னொன்னா வச்சுக்கிட்டு நின்னோம். ஒரு ஆள் கையில வேப்ப இலை இருந்தது. ஒரு ஜெர்மனிக்காரர் வந்து கேக்குறாரு, வாட் இஸ் திஸ்ங்கிறாரு. இது நீம் ரிலீஸ் சொன்னா, வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டு அப்படின்னாரு. இல்ல இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்துன்னா யூரோப்பியன்லாம் கலங்கி போயிடுறீங்க, எங்களுக்கு இந்த வேப்ப இலையை போட்டு மேல படுக்க போட்டா ஸ்மால் பாக்ஸ் போராட தெரியாம போகுதுன்னாங்க. ஐசி அப்படின்னா அடுத்தாப்புல ஒரு ஆள் வந்தாரு, வாட் இஸ் திஸ்னா, நீம் சீடுனா. என்ன நீம் சீட்ல என்ன பண்றீங்கன்னு, நம்ம நீம் சீடை நசுக்கி தண்ணியில ஊற போட்டு அதான் பெஸ்டிசைடா நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா. ஐசி அடுத்தாப்புல ஒருத்தன் தான். அங்க பார்த்தா இந்த வேப்பம் ஈர்க்க வச்சுட்டு ஒரு ஆள் இருந்தது. வாட் இஸ் திஸ்னாங்க. சொன்னாரு டூத் பிரிக்னாரு. டூத் பிரிக் அப்படின்னா, ஆமா நீ வந்து ஹோட்டல்ல வந்து விறகு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிற, அதை குத்தினா ரத்தம் வருது, இதை குத்தினா வர்ற ரத்தம் நிக்கும் அப்படின்னாரு. சரி சரின்னா அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தா, வாட் இஸ் திஸ்னா, திஸ் இஸ் நீம் ஆயில் அப்படின்னு. வாட் ஃபார் இட் இஸ் யூஸ் பண்ணா. இல்ல இந்த புண்ணுக்குன்னு பட்டீங்கன்னா நீங்க அதை செப்டிக் ஆகாம இருந்து என்னென்னவோ பண்றீங்க, நாங்க வேப்பெண்ணெய் தான் தடவுறோம், அது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுது, அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஆச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அடுத்தாப்புல இருந்தாரு. என் கையில குச்சிகளா இருந்தது, ஒரு கட்டு வச்சு நான் கையில. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், திஸ் இஸ் மை டூத் பிரஷ். டூத் பிரஷ் அப்படின்னு நான் பாருங்க புருவத்தை தூக்கணும், கடவாயில வச்சு கொஞ்ச நேரம் மென்னுக்கு இருந்தேன். மென்னு நவ் யூ கேன் see தி பிரஷ். ஐசின்னா நான் சொன்னேன், there is something more than this. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாரு. ஒன்னு இல்ல பிரஷும் பேசும் தனித்தனியா இருக்கு, இங்க பாரு ஒன்னுலயே ரெண்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஐசி அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல கொஞ்சம் இருக்குன்னு. வாட் இஸ் திஸ்னா, உன் பிரஷையும் பேசையும் கீழே போட்டா அங்க இருக்க உயிரெல்லாம் செத்து போகுது, என் பிரஷை கீழே போட்ட பிறகு அங்க உயிரெல்லாம் தின்னுட்டு வேகமா வளருதுன்னு சொன்னேன். அவர் நிக்கவே இல்லை, அவன் ஓடிட்டான் வேகமா. அதாவது என்ன பண்ணோம்னா, ஒரு உலக சமுதாயத்துக்கு ஐயா இந்த பொருள் மட்டும் எங்களது இல்ல, இது சமந்த அறிவும் எங்களது, இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, அது இதை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா நீ மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த அடுத்த நாள் தீர்ப்பு வழங்கும் போது ஜட்ஜ் அங்க தீர்ப்பை வழங்கினார். இங்க இருந்து ஒரு 10 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருந்தோம். எங்க சொத்து இந்த கர்நாடகாக்காரங்க வந்து வேப்பெண்ணெயில தான் விளக்கரிக்கிறாங்க. அதனால விளக்கரிக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் இல்லாம போயிடுச்சுன்னாக்கா விளக்கு அணைஞ்சு போனதா நினைக்கல, நாங்க எங்களுடைய வாழ்க்கையே இருக்கு போனதா நினைக்கிறோம் நாங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்தோம். எல்லாம் அவன் கையில கொண்டு கொடுத்தோம். அதனால 2வது நாள் சொன்னா பேட்டன்ட் சரி ஓகேன்னு சொன்னோம், காப்புரிமையை திரும்ப பெற்றுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அடுத்தது மஞ்சளுக்கும் பாசுமதிக்கும் அரசாங்கமே பாதிப்பு நிறைய ஆதரவுல வச்சு இது பண்ணி, அதுக்கப்புறம் அது பண்ணிட்டாங்க. நாங்க இதுக்கு மேல ஒன்னும் செய்யல. இவங்க நம்மளுடைய பாவக்காய்க்கு பேட்டன்ட் ரைட் வாங்கியிருக்கிறான். நம்மளுடைய இந்த அம்மன் பச்சரிசின்னு ஒரு மூலிகை இருக்குது, நம்ம இந்த வண்டி கடிக்கெல்லாம் போடுறது, பருவுக்கெல்லாம் வைக்கிறது, அதுல காப்புரிமை வாங்கியிருக்கிறான். நம்மளுடைய தூதுவளைக்கு காப்புரிமை வாங்கியிருக்கான், கண்டங்கத்திரிக்கு காப்புரிமை வாங்கியிருக்கான், சோத்துக்கத்தாளிக்கு காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சண்டை போடல. ஏன் சண்டை போடலன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கெல்லாம் நம்மகிட்ட பணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஒரு டிக்கெட் இங்க இருந்து ஏரோப்ளைன் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு 55,000 ரூபாய். ஏர்பிளைன் டிக்கெட் மட்டும், அப்புறம் ரயில் டிக்கெட் எல்லாம் வரைக்கும் சாப்பாடெல்லாம் இருக்குது. அப்ப என்ன சொல்றோம்னா, அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த கேஸை நடத்தும். இதுக்கு பேரு பயோ பைரசி. எல்லாரும் பனியன் போட்டிருந்தோம், அதுல முதல் எழுந்தது பயோ பைரசி. இங்க இருந்து ஜெர்மனியில போய் பயோ பைரசின்னு சொல்லணும்னா ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? அது அந்த வந்தனாசிவாவோட தலைமையில எங்களுக்கு கிடைச்சது. அது முழு உரிமையும் நம்ம கொண்டாடப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஐயா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியல. அவ்வளவு விஷயங்கள், ஒரு கடல் மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அருவி மாதிரி தான் இருக்கீங்க ஐயா, வந்துட்டே இருக்கு. நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் நேரம் கம்மியா இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போகணும், பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மெகா டிவி நேயர்கள் சார்பாக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் வானகம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ, அதனால எங்க அமைப்புக்கும் எல்லை இல்லை. அதனால உலகத்துல நிறைய பேர் இதை உள்ள அடக்கணும். நிறைய பேருக்கு இந்த இயற்கையை வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கிறதுல வந்து நம்ம எல்லாம் இணைஞ்சு நிக்கணும். அந்த வகையில தான் வந்து இப்ப நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் நீங்களும் அப்படி என்னோட வந்து கைகோத்திருக்கீங்க. இந்த போராட்டம் வந்து வெல்லும். நன்றி, வணக்கம்.